ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் வசந்தராஜ். சரி, இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக், டே டு டே நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் எல்லாத்தையும் நாளைக்கு போராட்டம் நடத்தணும், கருப்பொடி நட்டு வைங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருக்கா தெரியுமா? ஸோ தெரியலனா இந்த வீடியோ டீட்டெயிலாக பாருங்கள், என்ன காரணம்னு சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த எதிர்ப்பு போராட்டம் தொகுதி வரையறை அப்படின்ற ஒரு நிகழ்வை எதிர்த்து தான் போராடுறாங்க. இது வந்து சென்ட்ரல்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற ஒரு ஆப்ரேஷன். ஓகேங்களா? இதில் என்ன தொகுதி வரையறை அப்படின்னா என்னென்னா டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இப்போ என்னென்னா ஆல்ரெடி நமக்கு 443 கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து எம்பி லெவல்லையும் 234 தமிழ்நாட்டு லெவல்லையும் நீங்கள் அசம்பிளி லெஜிஸ்லேஷன் அசம்பிளி பார்க்குறீங்க. இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகுதி வரையறை என்னென்னா பேஸ்ட் ஆன் பீப்புள். ஒரு தொகுதிக்கு இவ்வளோ பீப்புளை வச்சு லேட்டஸ்ட் சென்செக்ஸை வச்சு கணக்கு பண்ணுவாங்க. இதை எப்போ லாஸ்ட்டாக பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2002 தான் பண்ணாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1952, 63, 73, 2002 இது 4 தடவை பண்ணியிருக்காங்க. இது பண்ணுறதுனால நமக்கு என்ன கெட்டது, ஏன் தமிழக முதல்வர் எதிர்க்க சொல்கிறாரு? அதே மாதிரி தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சியும், அதாவது எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எல்லா கட்சியாக இருந்தவங்களும் எல்லா கட்சியுமே எதிர்க்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் வந்து அமலுக்கு வந்துச்சுன்னா நம்மளோட தமிழகம் சதன் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓட்டோ நம்மளோட எம்பி சீட்ஸோ பார்த்தீங்கன்னா பெரிய இம்பேக்ட் இருக்காது ஒரு பிரைம் மினிஸ்டர் சூஸ் பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் போட்டு இப்போ ஓவராலாக 543 அப்படின்ற ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது, அது 817 அப்படின்றது வரலாம் அப்படின்ற அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னும் போது நம்ம இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 39 சீட்ஸ் இருக்குது. அது வந்து 50 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஏன் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் பிரச்சனையே. இப்போ 543ல் நமக்கு 39 அப்படின்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11 to 12% வருது. ஸோ இப்போ நமக்கு அதான் 7 to 8% வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்பேக்ட் வந்து இருக்கும். ஓவராலாக சதர்ன் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அரௌண்ட் 20% இம்பேக்ட்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ நம்மளால் டிசைடிங் ஃபேக்டராக இருக்க முடியும். ஆனால் இந்த வரையறை அமலுக்கு வந்துச்சுன்னா இப்போ நமக்கு என்னதான் சீட் அதிகமானாலுமே நம்மளோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நியர்பை 5% ஆகிடும். ஈவன் 15ன்றது 817ல் 15ன்றது வெரி பேர் மினிமம் ஆகிடும். ஸோ அப்போ வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் சூஸ் பண்ணுறதுக்கு சதர்ன் ஸ்டேட்டை நம்பி இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நார்த்தன் ஸ்டேட்டை வச்சே நம்பி போயிடுவாங்க. இப்போ உத்தரப்பிரதேஷ் அந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக 80 இருக்கிறது 120, 140ன்றது ஹையர் மேக்ஸிமாக போயிடும். ஈவன் குஜராத்தும் அதிகமாகிடும். ஸோ அதனால தான் சென்ட்ரல்லேருந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, தமிழகத்துலேருந்து எகென்ஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லா நமக்கு தமிழ்நாட்டுக்கு வரணுமா வேணாமான்றதை உங்கள் என்ன விருப்பம்ன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் விஷயம் என்னவோ, உங்களுக்கு வரணும்னு தோணுதா இல்லை வரக்கூடாதுன்னு தோணுதான்றதை கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.